வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் நிஜமாவே நம்ம எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு டாபிக். ஆமா, கண்டிப்பா. எப்பவும் போல சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம் அப்படிங்கிற பாணியில தான் இன்னைக்கு நம்ம தேடல் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம கையில 2 மிக முக்கியமான ஆவணங்கள் இருக்கு. கரெக்ட். ஒன்னு கிரிப்டோ கரன்சியோட தந்தைன்னு சொல்லப்படுற பிட்காயின் ஒயிட் பேப்பர். இன்னொன்னு எதிர்கால நிதித்துறையே மாத்தி அமைக்க துடிக்கிற ஆரிஜின் மற்றும் அதோட டிஃபை 3.0 தொழில்நுட்பம். இந்த 2 ஆவணங்களையும் வச்சுச்சு இன்னைக்கு நாம ஒரு 360 டிகிரி பகுப்பாய்வு செய்ய போறோம். அதாவது எந்த ஒரு வங்கியும் இல்லாம பணப்பரிமாற்றம் செய்யறது எப்படி தொடங்குச்சு, அது இப்போ யாருக்கும் தெரியாத ரகசிய பரிமாற்றம் அப்படிங்கிற நிலைக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போறோம். ஆனா இந்த தலைப்புகள் கொஞ்சம் சிக்கலானவை தான். நிறைய தொழில்நுட்ப வார்த்தைகள் இதுல இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம். இத கேக்குறவங்களுக்கு நான் ஒரு உறுதி தர்றேன். இது எவ்வளவு சிக்கலான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு விளக்குற மாதிரி மிக எளிமையான உதாரணங்களோட தான் நாம இத பார்க்க போறோம். சரியா? ரொம்ப நல்ல விஷயம். சரி, நாம முதல்ல பிட்காயின்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, பிட்காயின் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணம் தான். அதாவது அந்த டபுள் ஸ்பெண்டிங் பிரச்சனை இல்லையா? இரட்டிப்பு செலவுன்னு சொல்வாங்க இல்லையா? அதுதானே? எக்ஸாக்ட்லி. வங்கிகள் மாதிரி ஒரு மூன்றாம் தரப்பு இல்லாம டிஜிட்டல் பணத்தை அனுப்பும்போது ஒருத்தரே அந்த பணத்தை 2 முறை செலவு பண்ற சிக்கல் வரும். அதை தீர்க்கறதுக்கு தான் இதோட முக்கிய நோக்கம். இது ஒரு சாதாரண உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க உங்க நண்பருக்கு ஒரு டிஜிட்டல் புகைப்படத்தை அனுப்புறீங்கன்னு வைங்க. அது அவருக்கும் போகும், அதே நேரம் உங்க கம்ப்யூட்டர்லயும் அதோட ஒரு காப்பி இருக்கும். ஆமா, டேட்டாவுக்கு இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஒரு ஃபைலை ஈஸியா காப்பி பண்ணிடலாம். ஆனா பணத்தை அப்படி காப்பி பண்ணி அனுப்புனா என்ன ஆகிறது? நான் ஒருத்தருக்கு 100 ரூபாய் அனுப்பிட்டு திரும்பவும் அதே 100 ரூபாயை இன்னொருத்தருக்கும் அனுப்புனா மொத்த நிதி அமைப்பும் காலி ஆயிடும்ல. இத தடுக்கிறது தான் பிட்காயின் செஞ்ச மிகப்பெரிய வேலை. கண்டிப்பா. இத சாத்தியப்படுத்துறதுக்கு தான் அவங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மற்றும் டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற 2 விஷயத்த கொண்டு வந்தாங்க. நெட்வொர்க்ல நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் ஒரு பிளாக், அதாவது ஒரு பெட்டியா மாற்றப்படும். அந்த பெட்டியில ஒரு நேர முத்திரை, அதாவது டைம் ஸ்டாம்ப் குத்தப்பட்டு முந்தைய பெட்டியோடு இணைக்கப்படும். இதுதான் பிளாக் செயின் இல்லையா? ஆமா, அதேதான். ஆனா இந்த பெட்டிகளை சும்மா யார் வேணாலும் இணைச்சிட முடியாது. இதுக்காக நெட்வொர்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர்கள் ரொம்ப கடினமான கணித புதிர்களை தீர்க்கணும். இதுக்கு பேரு தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அப்போ நிறைய கம்ப்யூட்டர்கள் ஒரே நேரத்துல இந்த புதிரை தீர்க்க முயற்சி பண்ணும்போது எந்த சங்கிலி உண்மையானதுன்னு எப்படி முடிவு பண்றாங்க? அதுல தான் விஷயமே இருக்கு. எந்த சங்கிலி மிக நீளமான சங்கிலியா இருக்கோ, அதாவது லாங்கஸ்ட் செயின், அதுதான் நெட்வொர்க் உண்மையானதுன்னு ஏத்துக்கும். ஏன்னா அந்த நீளமான சங்கிலியை உருவாக்க தான் அதிகப்படியான கம்ப்யூட்டர் சக்தி செலவாகியிருக்கும். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. ஹேக்கர்கள் இத ஈஸியா மாற்றி விட முடியாதா? ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு போலியான சங்கிலியை உருவாக்கிடலாமே. இது தத்துவார்த்தமா சாத்தியம்தான். ஆனா நடைமுறையில ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஹேக்கர் நெட்வொர்க்ல இருக்கிற ஒட்டுமொத்த கம்ப்யூட்டர்களோட சக்தியில பாதிக்கு மேற்பட்டதை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஓஹோ! அதாவது நெட்வொர்க்ல இருக்கிற 51% சக்திய அவங்க முறியடிக்கணும். அதுக்காகிற செலவு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை விட அதிகமா இருக்குமே. அதுதான் உண்மை. அவ்வளோ செலவு செஞ்சு ஹேக் பண்றதை விட அதே கம்ப்யூட்டர் சக்தியை பயன்படுத்தி நேர்மையா புதிய பிட்காயின்களை உருவாக்குறது அவங்களுக்கு அதிக லாபத்தை தரும். வாவ்! மனிதர்களோட லாப நோக்கத்தையே அந்த சிஸ்டத்தோட பாதுகாப்புக்கு பயன்படுத்துறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த மெர்க்கிள் ட்ரீ முறை. ஆமா, வட்டு இடத்தை, அதாவது டிஸ்க் ஸ்பேஸை மிச்சப்படுத்துறதுக்காக பிட்காயின் இந்த மெர்க்கிள் ட்ரீ முறையை பயன்படுத்துது. இதனால டேட்டாவை சுருக்கி ஈஸியா சேமிக்க முடியும். அதே மாதிரி இந்த பப்ளிக் கீ மூலமா மட்டும் பரிவர்த்தனை நடக்கிறதால நம்மோட உண்மையான அடையாளங்கள் மறைக்கப்பட்டு ஒரு அடிப்படை தனியுரிமை கிடைக்குது. ஆனா இது முழுமையான ரகசியம் கிடையாது. கரெக்ட். பிட்காயின் ஒரு வெளிப்படையான பேரேடு, அதாவது ஒரு பப்ளிக் லெஜர். இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. உங்களுக்கு முழுமையான தனியுரிமை வேணும்னா என்ன செய்யறது? இங்க தான் நாம ஆரிஜின் உலகத்துக்குள்ள நுழையிறோம். இந்த DeFi 3.0 மற்றும் ஆரிஜின் நெறிமொழி இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, ஆரிஜினோட அடிப்படை நோக்கமே ஒரு சுதந்திர கோட்பாடு தான். அதாவது பாரம்பரிய நிதி அமைப்புகளோட குறைகளை போக்கி அனைவருக்கும் நாணயத்தை உருவாக்குற உரிமையை வழங்குறது தான் இவங்களோட லட்சியம். எவ்ரிஒன் இஸ் an issuer அப்படிங்கிற கான்செப்ட். ஆனா இப்ப எனக்கு ஒரு கேள்வி.
பிட்காயின் ஏற்கனவே வங்கியோட பிடியிலிருந்து நம்மள விடுவிச்சிடுச்சு. அப்புறம் ஏன் இந்த ஆரிஜின் மற்றும் DeFi 3.0 நமக்கு தேவைப்படுது? இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். பிட்காயின்ல யார் யாருக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற முகவரி மறைக்கப்பட்டாலும் எவ்ளோ பணம் அனுப்புறாங்கங்கிற பரிவர்த்தனை அளவு உலகத்துக்கே தெரியும். ஆமா, லெட்ஜர்ல போய் பார்த்தா இந்த முகவரியிலிருந்து இவ்ளோ பிட்காயின் போயிருக்குன்னு ஈஸியா பார்க்கலாம். ஆனா ஆரிஜின்ல உங்களோட பரிவர்த்தனை முற்றிலும் ரகசியமானது. யாருக்கு அனுப்புனீங்க, எவ்ளோ அனுப்புனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது வெறும் நாணயம் கிடையாது, இது ஒரு இணை பொருளாதாரம். ஒரு பேரலல் எக்கானமி மாதிரி செயல்படுது. இந்த ஆரிஜின் சுற்றுச்சூழல் முக்கியமா 3 தூண்களால இயங்குதுன்னு சொல்றாங்க. அத கொஞ்சம் 360 டிகிரில விளக்க முடியுமா? கண்டிப்பா. முதலாவது LGNS. இது ஆரிஜினோட அடிப்படை நாணயம். இது ஒரு அல்காரிதமிக் நாணயம். அதாவது இது ஒரு நிலையான மதிப்பை கொண்டிருக்காது, சந்தையோட தேவைக்கு ஏத்த மாதிரி இதோட மதிப்பை ஏறும் இறங்கும். டிஃப்ளேஷனரி மற்றும் இன்ஃப்ளேஷனரின்னு சொல்வாங்கல்ல, அதுவா? எக்ஸாக்ட்லி. சந்தைக்கு ஏத்த மாதிரி இது சுருங்கும் அல்லது விரியும். 2வது தூண்டு தான் ஸ்டேபிள் காயின் A. இது ஒரு ரகசிய நிலையான நாணயம். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நிலையான மதிப்பு இல்லாத ஒன்ன வச்சு எப்படி நிலையான நாணயத்தை உருவாக்குறாங்க? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இந்த LGNS நாணயத்தை எரித்து, அதாவது டெஸ்ட்ராய் செஞ்சு தான் இந்த ஸ்டேபிள் காயின் A நாணயத்தை உருவாக்குறாங்க. இதோட மதிப்பு எப்பவுமே 1 USDTக்கு சமமா இருக்கும். 1:1 ஆங்கர். ஓ, அப்போ இந்த ஸ்டேபிள் காயின் ஏ வச்சு நம்ம காஃபி வாங்குறதுல இருந்து பெரிய பிசினஸ் வரைக்கும் எந்த விலை ஏற்ற இறக்கமும் இல்லாம செஞ்சுக்கலாம். ஆமா. அது மட்டும் இல்லாம இது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் மூலமா நடக்கிறதால இது முற்றிலும் ரகசியமானது. அடுத்து 3வது தூண் அனுபேஸ். இது ஒரு தனியுரிமை பொது சங்கிலி. ஓகே, அனுபிஸ் பத்தி நான் படிச்சிருக்கேன். இது பிளாக் செயினோட தண்டவாளம் மாதிரி செயல்படுது. இந்த ZK ரோலப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரொம்ப குறைவான கட்டணத்துல பரிவர்த்தனைகளை செய்யுது. ஆமா. லோ கேஸ் ஃபீஸ், முகவரி மற்றும் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை இது முற்றிலும் ரகசியமா செயல்படுத்துது. ERC-20, ERC-721 மாதிரி சொத்துக்களையும் இது ஆதரிக்குது. இத ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அது சரியான்னு பாருங்க. LGNS அப்படிங்கிறது ஒரு வண்டியோட என்ஜின் மாதிரி. ஆமா, வண்டிய முன்னாடி கொண்டு போற சக்தி. ஸ்டேபிள் காயின் A அப்படிங்கிறது அந்த வண்டியில இருக்கிற பாதுகாப்பான குலுங்கல் இல்லாத பயணிகள் பெட்டி. நம்ம பணத்துக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்குது. ரொம்ப கரெக்ட். அனுபிஸ் அப்படிங்கிறது அந்த வண்டி ஓடுற கண்ணுக்கு தெரியாத ரகசியமான தண்டவாளம். இது மூலமா நாம எந்த தடையும் இல்லாம பயணிக்கலாம். சரியா? ரொம்ப அருமையான உதாரணம். இந்த 3ம் சேர்ந்து தான் ஆரிஜினோட அந்த 360 டிகிரி பாதுகாப்பு உருவாக்குது. ஆனா ஒரு சிஸ்டம் எவ்வளோ பாதுகாப்பா இருந்தாலும் மனிதர்களோட உளவியலை எப்படி கட்டுப்படுத்துறது? ஆமா, கிரிப்டோ சந்தையில பயம் வந்துட்டா எல்லாரும் ஒரே நேரத்துல வித்துட்டு ஓடுவாங்க. அதை எப்படி இந்த ஆரிஜின் கையாளுது? இங்க தான் அவங்க கேம் தியரியை உள்ள கொண்டு வராங்க. முக்கியமா கைதியின் மனநிலை அப்படிங்கிற பொருளியல் கோட்பாட்டை பயன்படுத்துறாங்க. பிரிசனர்ஸ் டைலமா. 2 திருடர்கள் பிடிபடும்போது அவங்க எப்படி ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுக்காம ஒத்துழைச்சா குறைவான தண்டனை பெறுவாங்களோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட். அதேதான். நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாரும் பயந்து போய் விக்காம தங்களோட பணத்தை முடக்கி வச்சா, அதாவது ஸ்டேக் செஞ்சா எல்லாருக்குமே அதிக லாபம் கிடைக்கும். இத 3,3 ஸ்டேக்கின்னு சொல்றாங்க. சூப்பர். இத தானியங்கி முறையில செயல்படுத்துறதுக்கு தான் ஆரிஜின் 7 முக்கிய ஒப்பந்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அத தி செப்டெட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. கருவூலம், விற்பனை, பத்திரம், அடமானம், வர்த்தக ரவுலட், ஃபோமோ பரிசு தொகுப்பு மற்றும் ரகசிய நாணயம் வெளியீடு. இந்த 7 ஒப்பந்தங்களும் சேர்ந்து தான் சிஸ்டத்தை நிலைநிறுத்துது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபோமோ பாட் தான். இது நிஜமாவே ஒரு உற்சாகமூட்டும் உதாரணம். ஆமா, இது ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் ட்ரிக். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நெட்வொர்க்ல நடக்கிற பரிவர்த்தனையில இருந்து ஒரு சிறு தொகை இந்த ஃபோமோ பானையில சேரும். அந்த பரிசு தொகை 20,000 USDயை எட்டும்போது கடந்த 2 நேரத்துல 100 USDக்கு மேல பரிவர்த்தனை செஞ்சவங்கள 10 பேருக்கு குலுக்கல் முறையில அந்த பரிசு கிடைக்கும். இது சும்மா லாட்டரி கிடையாது. சந்தை வீழ்ச்சி அடையும் போது கூட மக்கள் தொடர்ந்து பரிவர்த்தனை செய்ய இது ஒரு தூண்டுகோலா இருக்கும். நெட்வொர்க் முடங்கிடாம பாத்துக்கும். அது ஒரு சூப்பரான ஐடியா. மக்கள் எப்பெல்லாம் பேனிக் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் இந்த ஃபோமோ பாட் அவங்கள பரிவர்த்தனை செய்ய வச்சிரும். இதே மாதிரி அந்த பத்திர விற்பனை தந்திரம், அதாவது பாண்ட் மெக்கானிசம் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. இது கே மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க.
நாணயத்தோட விலை ரொம்ப வேகமா ஏறும்போது இந்த கே மதிப்பு பாதியாக குறையும். விலை பயங்கரமா இறங்கும்போது கே மதிப்பு இருமடங்காகும். ஓ! அப்போ மார்க்கெட் சரிவை தடுக்கிறதுக்கு இது ஒரு ஆட்டோமேட்டிக் தற்காப்பு முறையா செயல்படுது. ஒருத்தர் நினைச்சா கூட மொத்தமா வித்துட்டு சிஸ்டத்தை காலி பண்ணிட முடியாதா? ஆமா, அதுதான் இதோட சிறப்பே. இந்த மாதிரி 7 ஒப்பந்தங்களும் ஒன்னா சேர்ந்து செயல்படும்போது ஆரிஜின் ஒரு பாதுகாப்பான, தன்னிச்சையான பொருளாதார அமைப்பா மாறுது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இத கேட்கும்போதே. இன்னைக்கு நாம நிஜமாவே ஒரு மாபெரும் பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் தான் சொல்லணும். கண்டிப்பா. வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் நாம பார்க்கல, அதோட பொருளாதார தாக்கத்தையும் சேர்த்து பார்த்திருக்கோம். ஆரம்பத்துல பிட்காயின் எப்படி மைய வங்கிகளை நீக்கி ஒரு வெளிப்படையான பேரேட்டை உருவாக்குச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆரிஜினோட DeFi 3.0 எப்படி ஒவ்வொரு மனிதனையும் தனக்கான சொந்த வங்கியா மாத்துதுன்னு அலசினோம். முக்கியமா எல்ஜிஎன்எஸ், ஸ்டேபிள் காயின் ஏ மற்றும் அனோபிஸ் மூலமா முழுமையான ரகசியத்தன்மையை எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கறத 360 டிகிரில கவர் பண்ணிட்டோம். ஆமா, இத கேக்குற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க எதிர்கால வெப் 3.0 உலகத்துக்குள்ள நுழையும் போது ஒரு வெறும் பார்வையாளரா இல்லாம ஒரு முழுமையான புரிதலுள்ளவரா உங்கள மாத்தும். கண்டிப்பா. இது வெறும் கிரிப்டோ பத்தின புரிதல் மட்டும் இல்ல, எதிர்கால நிதித்துறை எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு முன்னோட்டம். சரி, இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதியா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். ஆரிஜின் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் நமக்கான சொந்த வங்கியா மாறிட்டோம்னு வெச்சுக்கோங்க. ம். நம்மோட சொத்துக்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் எல்லாமே அரசுகளுக்கே தெரியாத அளவுக்கு 100% ரகசியமா மாறிட்டா. இந்த உலகத்துல வரி விதிப்பு என்ன ஆகும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வரி இல்லைன்னா நாட்டின் பொருளாதாரம், அரசாங்கங்களோட கட்டமைப்பு, பொது சேவைகள் இதெல்லாம் என்னவாகும்? அந்த முழுமையான ரகசியத்தன்மை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சுதந்திரமான உலகத்தை உருவாக்குமா, இல்ல யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாபெரும் குழப்பத்துல கொண்டு போய் விடுமா? இத பத்தி கண்டிப்பா எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு ஒரு தெளிவான பதில் நம்ம கிட்ட இப்ப இல்ல. ஆமா, இத நீங்களே சிந்தித்து பாருங்கள். சரி, இன்னைக்கு இந்த விரிவான உரையாடல்ல பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, அடுத்த ஒரு ஆழமான தேடல்ல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அதுவரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். வணக்கம்.